இப்ப பாத்தீங்கன்னா 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சிச்சு, தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி பாத்தீங்கன்னா, அப்ப வந்து ஒரு குடும்பத்து மேல இருந்த கடன் பாத்தீங்கன்னா 2,63,000 ரூபாய் அப்ப கடன் இருந்துச்சு. மொத்தம் வந்து தமிழ்நாட்டுல 2,5 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, எங்க ஆட்சி வந்து இந்த 5 வருடம் வந்து நிறைவடையில வந்து இந்த கடனை வந்து சுத்தமா நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா சரி பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் தான் சொல்லணும். சென்சஸ் கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4,22,000 ரூபாய், மொத்தம் 2,5 கோடி குடும்பங்கள் இருக்கு. 4,22,000 ரூபாய் ஒரு குடும்பத்து மேலே இன்னைக்கு நிலவரப்படி வந்து கடன் தொகை இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 2,22,000 ரூபாய், 2,63,000 ரூபாய் இருந்த கடனை வந்து 4,22,000 ரூபாய் ஆக்கி 2,22,000 ரூபாய் ஒரு குடும்பத்து மேலையும் கடனை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உயர்த்திருக்கு. இதெல்லாம் புரியாம நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோம்னே தெரியாம உதயநிதி ஸ்டாலின் நீ அடுத்து இன்பநிதி ஸ்டாலினுக்கு போயிட்டீங்க. அவர் பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமா உங்க குடும்பம் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கே தவிர்த்து தமிழ்நாட்டுல யாருமே வந்து மக்கள் வந்து இன்னும் ஏழையா தான் ஆயிட்டு இருக்காங்க. பணக்காரன் இன்னும் பணக்காரனா தான் ஆயிட்டு இருக்கான். கட்டாயம் வந்து இந்த வட்டம் 2026 வந்து ஒரு முடிவுரை எழுதுறதா இருக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவுரை எழுதுற மாதிரி தான் இந்த அரசியல் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த காணொலி பதிவு மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இனி ஒரு விதி செய்வோம், விதியினை மாற்றம் விதி செய்வோம். இளைஞர்கள் கையில தான் இந்த வட்டம் வந்து தேர்தல் களமே வந்து இருக்க போகுது. அப்படின்னா இளைஞர்கள் வந்து ஊழலே இல்லாத கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சியை ஓட்டு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை யார் சரி பண்ணுவானா, நம்ம தான் சரி பண்ணுவோம். நம்ம தெருல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை யார் சரி பண்ணுவானா, நம்ம மாதிரி குரல் கொடுக்கக்கூடியவங்க கட்டாயம் சரி பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நம்ம மாநிலத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் சரி பண்ணணும். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரோட்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன எல்லாரும் எப்படின்னு கடந்து போறீங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடந்து போறோம்ல. அப்படி கடந்து போக கூடாது. அதனாலதான் நம்ம பாலிடிக்ஸ்க்கு வந்தோம். பாலிடிக்ஸ்க்கு வரோம்னா அதுக்கு என்ன கட்சியை, நல்ல கட்சியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்க. எந்த கட்சி வந்து எந்த கட்சியில இருக்க அரசியல்வாதிகள், தலைமை அரசியல்வாதிகள் வந்து தூய்மையா இருக்காங்க, எந்த ஊழலும் இது வரைக்கும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஆகல அப்படின்ற அரசியல் கட்சியை நீங்களே சூஸ் பண்ணுங்க. இந்த கட்சிக்கு வாங்க, அந்த கட்சிக்கு வாங்கன்னு நாங்க சொல்ல விரும்பல. அதே மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி நான் பிஜேபியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்தந்த மாவட்டத்துல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறேன். கட்டாயம் நீங்க எல்லாருமே உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சியில இளைஞர்கள் பயணிக்கணும். நாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சியில பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கீழே ஒரு படை வீரனா பயணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தாயா இருக்கட்டும், அவங்க கூட பிறந்த சகோதரர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஊர்ல தான் வசிச்சுட்டு இருக்காங்க. எங்கேயுமே அவரோட சொந்த அரசியலோட செல்வாக்க வந்து தன்னோட குடும்பத்துக்கோ, தன்னோட சகோதரர்களுக்கோ, தன்னை சார்ந்த சொந்த பந்தங்களுக்கோ அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. நம்ம நாட்டோட வளர்ச்சியை வந்து முன்னோக்கி கொண்டே போயிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து இந்தியா கட்டாயம் வல்லரசு ஆயிரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து இந்தியா வல்லரசு ஆயிரும் கூடிய சீக்கிரம்.